அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய ஒருவர் திருநெல்வேலியிலே அவர் ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர், ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் திரு ஜாகிர் ஹுசேன் என்பவர் தொழுகை முடித்துட்டு வீதியிலே சென்று கொண்டிருந்த பொழுது சில பேர் அவரை வழிமறித்து அவரை படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்வதற்கு முந்தைய நாள் வலைதளத்திலே அவர் வெளியிடுகின்றார், அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வைக்கின்றார், எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது, இந்நாள் ஆபத்து ஏற்படுகின்றது, நான் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிடத்திலே நான் புகார் கொடுத்திருக்கின்றேன், காவல்துறை அதிகாரிகள் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை, அரசாங்கம் தலையிட்டு முதலமைச்சர் தலையிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் பகிரங்கமாக வலைதளத்தின் வழியாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால் அடுத்த நாள் படுகொலை செய்யப்படுகிறார் அவர். ஒரு இஸ்லாமியர் இந்த அரசுக்கு வேண்டுகோள் விட்டும் இந்த அரசு பாதுகாக்கவில்லை என்றால் உங்களை யார் பாதுகாப்பது என்பதை மட்டும் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்கள், சிறுபான்மை மக்கள்.